ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டு எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. சாயந்தரம் நேரம் ஆனால் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அது மாதிரி கேட்குற சமயத்தில் வீட்டில் அரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா சூப்பரான மொறுன்னு முறுக்கு நீங்கள் கடித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொறுன்னு இருக்கும். அதில் கையில் நொறுக்கி பார்த்தீங்கன்னா உடனே எல்லா முறுக்குமே நொறுங்கி போயிடும். அதே மாதிரி சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கையில் வச்சுருக்கிற கப்பில் தான் 1.5 கப்பு அளந்து நான் வச்சுருக்கேன். பச்சரிசி, அதுக்கு 1.5 கப்பு தண்ணி அளவை எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். அளந்து வச்சுக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணி 1.5 கப்பு ஊற்றணுன்னு இல்லை, முதல்ல 1 கப்பு ஊற்றி பாருங்கள். ஏன்னா நான் ஊற்றின தண்ணி அந்த மாவு தண்ணியை இழுக்கலை, மாவு கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு. அதனால் நீங்கள் 1 கப்பு மட்டும் ஊற்றிக்கிங்க. இப்போ தண்ணி சூடானதும் மாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா சீரகம் கையில் நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி டால்டா தான் போட்டிருக்கேன். டால்டா போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு, அதுக்கப்புறமா 1/4 கப் உடச்ச கடலை மாவு அதுவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முறுக்கு அச்சில் மாவு போட்டு இது மாதிரி கரண்டியில் நீங்கள் மாவை பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் முதல்ல நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற முறுக்கை இதில் போட்டுருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த முறுக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மாவு தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா உடச்ச கடலை நீங்கள் அரைச்சி சலித்து வச்சிடணும். உடச்ச கடலை அரைச்சிட்டு சலிக்காமல் போடக்கூடாது. உடச்ச கடலையை அரைச்சிட்டு நல்லா சலித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா உடச்ச கடலை உங்களுக்கு மாவு கட்டி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ உடச்ச கடலை போடணுமோ அந்த அளவு பார்த்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முறுக்கு பிழியிற அளவுக்கு வரணும். அது மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. பாருங்கள், சூப்பரான முறுக்கு செஞ்சாச்சு பாருங்கள். ஒரு முறுக்கு சாப்பிட்டாலே உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி நொறுங்குது பார்த்தீங்களா? அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம வெளியில் கடையில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நம்ம சுலபமாக சீக்கிரமாக முறுக்கு செஞ்சிடலாம். நிறையா முறுக்கு செஞ்சு ஒரு கண்டெய்னர்லேயோ பாக்ஸ்லேயோ போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காது. இது மாதிரி நீங்கள் 1 டைம் செஞ்சு பாருங்கள். நிறையா முறுக்கு ரெசிபி நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி டிஃபன் ரெசிபி போட்டிருக்கேன். அதே மாதிரி பிரியாணி ரெசிபி, குழம்பு ரெசிபி, ரசம் ரெசிபி, பொரியல் ரெசிபி, அது மாதிரி டிப்ஸு நிறையா என்னோடய வீடியோவில் நான் என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். போட்டிருக்கிற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு ரெசிபியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சும்மா வாயில் சொல்லக்கூடாது, நீங்களே செஞ்சு பாருங்கள். அப்போ தான் தெரியும். எல்லாமே நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தான் நான் செஞ்சுருப்பேன். செஞ்ச ரெசிபியை திருப்பி அதே மாதிரி நான் செஞ்சுருக்க மாட்டேன். அது மாதிரி நீங்கள் எல்லா ரெசிபியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். முறுக்கு எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இல்லை சின்ன முறுக்காக போடணும் அப்படின்னா கூட நீங்கள் சின்ன முறுக்காக நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த முறுக்கு ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. வீட்டில் நீங்கள் சாயந்தர நேரம் சும்மா இருக்கும்போது இது மாதிரி ஒரு முறுக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காது. பசங்க கேட்ட உடனே நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். இதோட டீ காஃபி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். திருப்பி பசிக்காது. மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.